ஈரோட்டில் அரசு பேருந்தில் பயணம் செய்த சக பயணியை போதையில் பயணம் செய்த நபர் ஒருவர் தகராறில் ஈடுபட்டதோடு அவர் மறைத்து வைத்திருந்த வீச்சருவாலை வைத்து வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சிவகிரி அம்மன் கோவில் வரை சென்ற அரசு பேருந்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். அப்போது அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் போதையில் ஏறிய மர்ம ஆசாமி ஒருவர் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டு உள்ளார். போதையில் பயணம் செய்த அந்த மர்ம நபர் மூலப்பாளையம் பகுதியில் பேருந்து வந்தபோது தன் மறைத்து வைத்திருந்த வீச்சு அருவாளை வைத்து பேருந்தில் பயணம் செய்த சக பயணி ஒருவரை வெட்டி உள்ளார். இதனால் சக பயணிகள் பெரும் காயமானது ஏற்பட்டதுடன் அவருடன் சேர்ந்து பயணித்த பயணிகள் ஆத்திரமடைந்து போதை ஆசாமியை பிடித்து கட்டி வைத்துள்ளனர். பின்பு இது குறித்து தாலுகா போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா போலீசாரும் அந்த போதை ஆசாமியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் போதையில் இருந்த அந்த நபர் பேர் பூபதி என்றும் அவர் தாலுகா காவல் நிலையத்தில் இதற்கு முன்பாகவே ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் அவர் மீது உள்ளது என போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பெருமாள் என்பவரை இதே போதை ஆசாமி பூபதி 2 இடங்களில் கத்தியால் குத்திவிட்டு பேருந்து ஏறி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த கட்டிட தொழிலாளி பெருமாளும் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த அந்த பையனையும் ஈரோடு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். ஈரோட்டில் போதை ஆசாமியின் வெறி செயலால் நடைபெற்ற கொலை முயற்சி சம்பவங்கள் பொதுமக்களிடையேயும் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.